பெண்களே, உங்க கணவன் அல்லது காதலன் உங்களை மிஸ் பண்ணணுமா? அப்ப இப்படி செய்யுங்க. எல்லா பெண்களும் தன் கணவன் அல்லது காதலன் எப்படி இருக்க வேண்டும், தங்களை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களை எவ்வளவு காதலிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பொதுவாக ஆண்களுக்கு பெண்கள் மேலுள்ள காதலை வெளிப்படுத்த தெரியாது என்று கூறுவார்கள். ஆனால் ஆண்கள் அவ்வளவு சிக்கலானவர்கள் அல்ல. சிலர் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேரடியாக ஊர் சுற்றுவதை விரும்பலாம். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் தள்ளி இருக்க விரும்புகிறார்கள். இருப்பினும் அந்த தூரத்தில் நீங்களும் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டுமெனில் அவர் உங்களையே நினைக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இல்லாததை அவர் உணர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அவர் உங்களை மிஸ் பண்ண நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உள்ளன. அவை என்னென்ன என்று இக்கட்டுரையில் காணலாம். அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். சில நேரங்களில் நாம் நேசித்தவர்கள் அருகில் இல்லாதது அவர்களை இழப்பு போன்ற உணர்வு இருக்கும். நீங்கள் இருவரும் ஒன்றாக நிறைய நேரம் செலவழித்திருந்தால் சிறிது நேரம் அவர் தனியாக இருக்க இடம் கொடுங்கள். இது உங்களுக்குள் ஏக்க உணர்வை உருவாக்கி அவர் உங்களை மிஸ் பண்ணுவதாக தோன்றச் செய்யலாம். குறைவாகவே பதிலளியுங்கள். எப்பொழுதும் உங்கள் காதலன் அல்லது கணவனின் அழைப்பிலேயே இருக்காதீர்கள். அவருடைய எல்லா அழைப்புகளையும் எடுப்பதை நிறுத்துங்கள். அவருடைய செய்திகளுக்கு விரைவாக பதிலளிக்காதீர்கள். சில மணிநேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்ற தூண்டுதலை நிறுத்த இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக இருங்கள் மற்றும் உங்கள் சொந்த நலன்களைப் பற்றி யோசியுங்கள். இது உங்களை மிகவும் புதிரானதாகவும் மர்மமானதாகவும் தோன்றச் செய்யும். இது ஒரு ஈர்ப்பு உணர்வை உருவாக்கி அவர் உங்களை மிஸ் பண்ண செய்யலாம். அவரை சிரிக்க வைக்கவும். நகைச்சுவை என்பது மக்களிடையே ஒரு பிணைப்பை உருவாக்க ஒரு சிறந்த வழியாகும். நீங்கள் அவரை சிரிக்க வைக்க முடிந்தால் அவர் உங்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவார். விரைவில் உங்களை சந்திக்க ஆவலுடன் இருப்பார். எல்லோராலும் ஒருவரை சிரிக்க வைக்க முடியாது என்பதால் அது அவரை உங்களை மிஸ் செய்யலாம். உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். ஜிம்மிற்குச் செல்வது, பொழுதுபோக்கைத் தொடர்வது அல்லது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவது என எதுவாக இருந்தாலும் நீங்களே வேலை செய்ய நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும்போது நீங்கள் அவருக்கு மிகவும் கவர்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் அவர் உங்களுடன் நேரத்தை செலவிடுவதை இழக்க நேரிடும். இதனால் அவர் உங்களை மிஸ் பண்ணுவார். அவரை மேலும் விரும்புவதை விடுங்கள். நீங்கள் ஒன்றாக நேரத்தைச் செலவிடுகிறீர்கள் என்றால் அது சலிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பு உரையாடலை முடிக்க முயற்சிக்கவும். இது அவரை மேலும் விரும்புவதை விட்டுவிட்டு அடுத்த முறை நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது எதிர்பார்ப்பு உணர்வை உருவாக்கும். உடல் நெருக்கம் என்று வரும்போது அதையெல்லாம் இப்போதே தொடங்காதீர்கள். உங்கள் ஆளுமை, லேசான கைத்தூரிகை, நல்ல வாசனை திரவியம் மற்றும் உங்கள் டேட்டிங்கில் முத்தங்கள் போன்றவற்றில் அவருக்கு அதிக ஆசையை தூண்டிவிடுங்கள். அந்த ஆர்வம் உங்கள் காதலன் அல்லது கணவனை மிஸ் பண்ண வைக்கும். வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.